இவன்னா இன்னும் தூங்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். இஷிகா சொல்கிறான், நெக்ஸ்ட் கிளாஸ் நடக்க போகுது அப்படி சொல்கிறான். ஹீரோவும் ரைனா நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம வேறு கிளாஸ் ரூமுக்கு போகணும் அப்படி சொல்கிறான். ஹீரோவும் கேட்குறான், இவ்வளோ நாள் முடிச்சுட்டு தான் இருந்தேன் கேட்குறான். ஹீரோவும் சொல்கிறான், நெக்ஸ்ட்டு சயின்ஸ் கிளாஸுக்கு போகலாம், அதனால் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவன் ஏன் மூவ் ஆகலை? ஒரு வேளை எனக்கு புரியுது, அவ எல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு வரவே மிடில் ஸ்கூல் அந்த ஹை ஸ்கூலில் இருக்கிற பசங்களாம் எந்த ஒரு ரீசன் இல்லாமல் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி அவளோட மனசு இருக்கு போல. லைனாவோட இந்த அமைதியான முகம், அவன் எதுவும் பேசவும் மாட்றான், அமைதியாகவே இருக்கான். அவன் எல்லாம் பொறுமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க ட்ரை பண்ணுறாள். லைனா சொல்கிறான், நான் எவ்வளோ நேரமாக இப்படியே தூங்கிட்டு இருந்ததுனால என்னோட கை கால்லாம் மறுத்து போயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஓ, எனக்கு புரியுது. ஈரமாக லைனா கிட்ட கேட்குறான், மறுத்து போன மாதிரி ஃபீல் பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க. ஹீரோவும் சொல்கிறான், சரிவா நம்ம சயின்ஸ் கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போகிறான். லைனா இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு கேட்க, அவ்வளோ நல்லா கை காலெலாம் ஆட்டுறான். சார் சொல்கிறேன், நீங்கள் கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ஏன்னா கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படி சொல்கிறான். அவளும் சொல்கிறான், நான் திரும்ப எனக்கு கை காலெலாம் மறுத்து போச்சு சொல்கிறேன். நான் இப்போ அமைதியாக இருக்கணும், என்னோட கெட்ட பழக்கமே இதுமாரி யோசனை இருக்கிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டே வரேன். ஹீரோவும் சொல்கிறான், ஒரு வேளை இதுமாரி எதிர்பாராம எல்லாம் நடந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். என்னோட லைஃப் ஃபுல்லாக இவளை நம்ம முதலே தான் சுமந்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். நீ ஏன் நீ ஃபுல்லாக டயர்டாக இருந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இன்னைக்கான லஞ்ச் நான் உனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதை செய்யறதுக்காக தான் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறேன். எனக்காவா அப்படி நம்ம ஹீரோவும் யோசிக்க, நீ நேற்று ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. ஹீரோ சொல்கிறான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா, என்னோட வயிற்றுல இலலாம் இருந்தது, ஆனால் இதுக்கப்புறம் என்னோட கடைசி நாள் இருக்க வரைக்கும் நான் வந்து தூக்கிட்டு தான் வரும்னு சொல்லிட்டு பார்க்கணும் அவ்வளோ ஏந்துட்டேன், நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, ஃபீல்டு ட்ரிப் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, நான் உனக்கு என் கையால் செஞ்ச சாப்பாடு நான் உனக்கு கொடுக்க போகிறேன், அதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த லஞ்சை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மனசுக்குள்ளே பேசினாரேன். நான் என்ன சொல்கிறேன் ஹீரோ கிட்ட, சாரி இன்னைக்கு ஆப்டேன்றதை நான் மறந்துட்டேன். ஹீரோவும் சொல்கிறான், அதெல்லாம் பரவாயில்ல, உன்னோட லஞ்ச் அப்போ நல்லாயிருக்கும், அதுவும் பார்க்க உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைனா வேணாலும் நம்பவே முடியல, அவள் கையால் லஞ்சு செஞ்சு அக்கௌண்ட் போட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன், இது நான் வேலைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அவளும் ரைனான்னு கூப்பிட்றான். ரைனா கூப்பிட்றான், இன்னைக்கு அந்த லஞ்சுக்கு நான் உனக்கு சவால் விடுறேன் அப்படி சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், இது ஒரு பேட் ஐடியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் நம்ம ஹீரோ மேட்டுறான். ஹீரோவும் சாரி சொல்கிறான். ஃபுட்டாகவும் சொல்கிறான், நீ அக்கௌண்ட்காக தான் லஞ்சு செஞ்சுருக்கேன், சரி உன்னோட லஞ்ச் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹீரோவும் நீ அதை செஞ்சான்னு கேட்க, சரி நீ எடுத்து இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் அந்த எக் ரோல் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஹீரோ சொல்கிறான், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கேன், இதில் இவ்வளோ ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க அந்த எக் ரோலுக்கு கேட்க. ஆமாம், இதில் காரம் புளிப்பு கசப்பு எல்லாமே சேர்த்துருக்கு, இதில் என்னோட ஸ்பெஷல் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்கிறேன், நான் இப்போ உங்களோட ட்ரை பண்ணுறேன், உங்களது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ சாப்பிட்டேன், என்னடா இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, மனசோட யாரெல்லாம் இந்த எக் ரோல்லாம் செய்யலாம், நல்லா செய்யலாம் அப்படி சொல்கிறா. அவ்வளோ நெக்ஸ்ட்டு மீட் பாலை ட்ரை பண்ணுன்னு சொல்கிறான். இந்த மீட் பாலை கையால் செஞ்சுருக்கீங்க, அதனால் இது நல்லா இருக்குமான்னு இல்லை அப்படி சொல்கிறேன். அவளும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கியே, ரைனா ஒரு பெஸ்ட்டு குக்குன்னு நான் அதை ஒத்துக்கொள்ள விரும்புகிறனாலும் அவளோட சமையலும் என்னோட சமையலும் ஒன்றா வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. ரைனா எனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படி அப்பா இப்போ நின்றுட்டு இருக்காதீங்கன்னா அப்படி சொல்லிட்டு அவனும் திட்டுறான். நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக தானே கேட்குறேன் எனக்கு கற்றுக் கொடுங்க, நானும் உன்னை போல குக் பண்ண விரும்புகிறேன் அப்படி சொல்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோன்னு சொல்கிறான், எப்படியும் நம்மளுக்கு யூஸ் பண்ண கொடுத்துட்டாங்க, இதில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்ன செய்வோம்னு சொல்கிறான் நம்ம ஹீரோவும். ரைனா ஃபுட்டாக கூப்பிட்றான், சரி கை கழுவிட்டு வா நம்ம குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனே எடுத்து சாப்பிட்டேன், இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்கிறான். ரைனா சொல்கிறான், நீ நல்லா வேலை செஞ்ச ஃபுட்டாப்பா அப்படி சொல்கிறான். இது அவனுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைனா சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ரைனா இன்னைக்கு உண்மையாக சொல்ல போனால் நீ ஒரு முட்டாளாக இருக்க, உன்னை நான் ஏமாத்திருந்த கூட நீ அதை தெரிஞ்சுக்கல, நான் இப்போ ஒரு நல்ல குக்காக மாறிட்டேன், உங்கள் எனிமிக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ ஒரு அப்பாவே இருக்க ரைனா சொல்லிட்டு அவளும் போகிறான். அவளும் சொல்கிறான், நான் திரும்பவும் அவளுக்கு தேங்க்ஸே சொல்லலை. அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க, இதுக்கான டெட்லைன் வந்து நெக்ஸ்ட் வீக் எண்ட் வரைக்கும், உங்களுக்கு என்ன டூல்ஸு இல்லை மெட்டீரியல்ஸ் என்ன தேவைன்னா ஆர்ட்ஸ் ரூம்லேருந்து எடுத்துக்கங்க. இவங்களும் அதை பற்றி பேசிட்டு இருக்கேன், இவங்க வேறு நீங்களே எல்லாத்தையும் பார்த்துங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்கேன். இரவும் ரைனா கிட்ட கேட்குறான், நீ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன் கேட்குறான். சரிவா நம்ம ஒன்றா யோசிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். பார்க்கல விளையாண்டுட்டு படம் எழுதுறாங்க. ஈராவும் சொல்கிறான், நிலத்துல இருக்கிற பொருள்லாம் வரையது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். புட்டாவும் சொல்கிறான், நீங்கள் இங்கே 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஈராவும் சொல்கிறான், லஞ்ச் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை ஏன் நீ கேட்குற ரைனா, உனக்கு எவ்வளோ தைரியம் உனக்கு, நீ அந்த லஞ்சில் விஷம்
இருந்திருப்ப அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் விஷமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளும் சொல்றான், அக்குனுக்கு நான் அந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால அக்குனுக்கு வயிற்று வலி வந்துச்சு அப்படி சொல்றான். ஹீரோவும் வெயிட் பண்ணு, சரி அன்னைக்கு நம்ம செஞ்ச லஞ்ச நீ அதை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தியா? ஏன் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறா. சின்ன பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அன்னைக்கு செஞ்ச சாப்பாடை அன்னைக்கே சாப்பிட்டேன்னா ஹீரோவும் இல்லைன்னா அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றான். அவளும் அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. அவங்க அங்கே டிராயிங் கிளாஸ்ல இருக்காங்க போல. ஹீரோ சொல்றான், என்ன மாலை வச்சு நீ வந்து என்னென்ன அளவு வேணுமோ எடுத்துக்க சொல்றான். அவளும் அங்கே போயிட்டு எல்லா ஆங்கிலையும் பார்க்கறா. ஹீரோ சொல்றான், இப்படி ரொம்ப நாள் பார்க்க தேவையில்லைன்னு சொல்றான். ஏன்னா அடுத்து நான் உன்னை மாலை பார்க்கலாம்னு சொல்றான். ஹீரோவும் அவளை பார்க்கறான். ஹீரோ சொல்றான், அசையாம இரு ரேனா அப்படி சொல்றான். அவளும் சொல்றான், நீ பார்க்கும்போது எனக்கு வெக்கமா இருக்கு சொல்றான். சரி எனக்கு புரியுது, வேற என்ன ட்ரை பண்ணணும்னு சொல்றான். அவங்க களிமண் வச்சு என்ன ஸ்டாச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த மனசுக்குள்ள சொல்றான், நான் என்னோட சிஸ்டர் நான் இதை செதுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ களிமண்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ ரைனா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஹீரோவும் கேட்கறான், ரைனா இது முடியுது எவ்வளவு நாள் ஆகும் கேட்கறான். இன்னும் சுமாரா ஒரு 2 மாசம் ஆகும்னு சொல்றா. இதுல என்ன முடிஞ்சிடும் போலயே இவன் முடியுது கேட்டேன் அப்படி சொல்றான். அடுத்த 2 மந்த்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட படத்தை வந்து வரைஞ்சி வச்சிருக்கான். ஹீரோவும் இன்னைக்கு தான் டெட்லைன் லாஸ்ட்டு. ரைனா ஒன்றும் அந்த ஸ்டூடியோ விட்டு வெளியே வரல. ஹீரோவும் போயிட்டு பார்க்குறான். ரைனா எப்படி போகுது, என்ன எதனா முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன எதுவும் பண்ணவே தெரியல, நீ என்ன பண்ண ரைனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ரைனா ரைனா நல்லா இருக்கியா? பார்த்தா அவ கீழே விழுந்துட்டா. ஹீரோவும் ரைனா ரைனா நீ தூங்குறியா? ஹீரோவும் காதை வச்சு பார்க்குறான். என்னடா ஹார்ட் பீட்டும் துடிக்கல, அவன் மூச்சு ஒன்றல, அதோட என்ன ஒரு கைதி ஆக்கிடுவாங்களா, நியூஸ்லாம் என்னோட இமேஜ் தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோவும் சரி சரி இப்போ அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும், சீப்பர் கொடுக்கணும் சொல்லிட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, சரியான டைமுக்கு வந்தீங்க, டீச்சருக்கு கால் பண்ணுங்க, ரைனா கீழே வந்துட்டான், அவளை எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ரைனா வந்துட்டான். ஹீரோ சொல்றான், ஆமா இங்க என்ன 2 ரைனா இருக்காங்க, அவன் வந்து இது வந்து என்ன நான் செஞ்ச பொம்மை அப்படி சொல்றான். ஹீரோ மனசுக்குள்ளே சொல்றான், இவனடா இது ரியலிஸ்டிக்கா செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். அப்படியே அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்றான், நீ இன்னைக்கு ரொம்ப மார்க் அதிகமாக எடுத்துட்ட, இதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அது மட்டும் இல்லை ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அவளும் சொல்றான், உனக்கு வேணா அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படி சொல்றான். சீன்ல என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.